இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நீங்க நல்லாவே இருக்கக்கூடாது, நீங்க முன்னேறவே கூடாது, நீங்க ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, நீங்க எந்த விதமான பொருளும் வாங்கக்கூடாது, நல்ல விதமான சந்தோஷமா இருந்துடக்கூடாது, உங்க வாழ்க்கையில் எதுவுமே நீங்க சுகத்தை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மை கூடி வர மாதிரி இருக்கும், உடனே தடைப்பட்டுரும். திருமண காரியங்கள் கைக்கூடி வர மாதிரி இருக்கும், தடைபட்டுரும். குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்த மாதிரி இருக்கும், அது அப்படி தடைபட்டு காணப்படும். ஒரு ப்ரொமோஷன் வர மாதிரி இருக்கும், தடைபட்டுரும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? ஏன் எனக்கு மாத்திரம் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது என்று நீங்க ஒரு கேள்வியோடு இருக்கீங்களே, உங்களுக்காக தான் கடவுள் பேச இருக்கிறார். அந்த வார்த்தை மூலம் நான் பேசுறேன். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12 வசனத்தின் கடைசி பகுதி வாசிக்கிறேன். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேலை குறித்து எரிச்சல் அடைந்தாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நீங்க நல்லாவே இருக்கக்கூடாது, நீங்க முன்னேறவே கூடாது, நீங்க ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, நீங்க எந்த விதமான பொருளும் வாங்கக்கூடாது, நல்ல விதமான சந்தோஷமா இருந்துடக்கூடாது, உங்க வாழ்க்கையில் எதுவுமே நீங்க சுகத்தை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை முயற்சி எடுத்து நீங்க அவங்க கிட்ட சொல்லுவீங்க, அல்லது அவங்க உங்களை பார்ப்பாங்க. பார்க்கும்போது எரிச்சல், எப்படி இவங்க வாழ்க்கையில மட்டும் நடக்குது, இவங்களுக்கு மாத்திரம் இது இப்படி நடக்குன்னு சொல்லி உங்களை குறித்து எரிச்சல் அடைவாங்க. இன்னைக்கு அநேக குடும்பம் பாழாக்குறது உங்களை சுத்தி இருக்கிற எரிச்சலின் ஆவிதாங்க. அது ஒருவேளை உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அல்லது உங்க சுத்தி இருக்கிற உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், நீங்க போற சர்ச்சில் இருக்கிற ஆட்கள் கூட இருக்கலாம். அவர்கள் எல்லாம் உங்களை நல்ல விதத்துல பார்க்க மாட்டாங்க, உங்களை ஒரு எரிச்சலோடு பார்ப்பாங்க. எப்படி இவங்களுக்கு மட்டும் நடக்குது, இவங்க மட்டும் எப்படி இந்த பொருளை வாங்குறாங்க, இவங்க பிசினஸ் மட்டும் எப்படி கடவுள் ஆசீர்வதிக்கிற என்ற ஒரு எரிச்சல் தான் காணப்படுது. அந்த எரிச்சலே உங்க வாழ்க்கையில அநேக காரியத்துக்கு தடையா கொண்டு வருது. அதுல நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன எரிச்சல் நாவில என்ன சுத்தி இருக்கிறதோ அந்த எரிச்சல் நாவில விலகட்டுன்னு சொல்லி ஜெபித்து பாருங்க. கர்த்தர் விடுதலை. ஜெபிப்போமாக. அன்புள்ள தகப்பனே, இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ ஜனங்கள் மற்றும் யாரா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில அவங்க சுத்தி இருக்கிற எல்லா எரிச்சலின் ஆவிகள் விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த எரிச்சலின் ஆவினாலதான் உங்க வாழ்க்கையில எல்லா காரியமும் தடைபடுகிறது ஆண்டவரே. வன்கண்கள், பொறாமைகள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனிதருடைய எல்லா கண்களுக்கும் விலக்கி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் அவளை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த போற கிருபை நன்றி. இயேசு மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென் ஆமென். நிச்சயமாகவே கவலைப்படாதீங்க. உங்களை சுற்றி இருக்க எரிச்சல் ஆவியெல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துறாங்க. ஆமென்.